பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என் உளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். ஆரம்பம், நடு, முடிவு என்ற சொற்களுக்கு அப்பால் பிரகாசமாய் என் உள்ளத்திலே சூழ்ந்த மெய்யான மெய்ச்சுடரே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான உரை விளக்கம். ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என் உளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே என்ற அகவல் வரி 1537 1538 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான உரை விளக்கம். உலகில் விளங்கும் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிரும், ஆற்றலும், தோற்றமும், பிறவும் ஒவ்வொரு காலகட்டத்தில், ஒவ்வொரு காலத்தில் எப்போதோ வெளியாகி உள்ளன என்பது உண்மையே. அப்படி வெளிப்பட்டு இயங்கும் எதுவும் மாற்றம், சிதைவு அடைந்து எப்போவாதாவது மறைந்து போவது நிச்சயம். இந்த வெளியான தோற்ற நிலை ஆதி எனவும், மாறி விளங்கி கொண்டிருக்கும் நிலை நடு எனவும், அழித்து மறையும் நிலை அந்தம் எனவும் குறிக்கப்படும். ஆகவே உலகில் தோற்றிடும் எதற்கும் ஆதியும் நடுவும் அந்தமும் உண்டான என்பன. இவற்றுக்கெல்லாம் மாறாக அதீதத்தில் என்றென்றும் தோற்ற கேடு இல்லாத துலங்கி கொண்டிருக்கின்றது எதுவெனில் அது நம் அருட்பெரும் சுடராம். இந்த நித்திய சத்தாம் ஜோதியை மெய்ச்சுடராய் கண்டுகொள்ளப்படுகின்றது. இது இந்த தருணம். இந்த மெய்ச்சுடரை புற உலகம் காண்பதற்கு இல்லை. இவ்வுலகத்தில்தான் காணப்படும் எதுவும் நிலைக்காது அழிந்து போவது நியாதியாக உள்ளதால் புறத்தே தோற்றத்தை நித்தியமாயிருக்கும் ஒன்றுக்கு அழிவு இல்லை என்றோம். எவற்றுக்கும் முழு முதல் காரணமான பரம்பொருள் ஆதியும் அந்தமும் இல்லாதது அனாதியாக உள்ளது எனப்படும். இந்த செஞ்சுடர் அல்லது மெய்ச்சுடர் என்பது அந்த நித்திய பரம்பொருளே என அறிய வேண்டும். இப்படி தோற்ற கேடில்லாத மெய்ச்சுடர் என்னும் விளங்கி கொண்டிருத்தலே உண்மையாயிருக்க இதுகாரும் இதனை காணும் மெய்ஞானிகள் பெறாதிருத்தலால் மனிதன் கண்டு கொள்ள இருந்தான். இப்போதுதான் அருட்கண் திறக்க பெற்றுள்ளதால் அதை கொண்டு இந்த செஞ்சுடரை காண்கிறான். கண்டு போற்றி போற்றி அருளால் அதோடு ஒன்றி அதுவாகி நின்று அழியாது வாழும் ஆனந்த நிலையை அடைகிறான் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியால் என் உளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். சாமி சரவணானந்தா அவர்களும் சரி, பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடியது ஒரே ஒரு கருத்து தான். ஆரம்பம், நடுவு, முடிவு என்ற சொற்களுக்கு அப்பால் பிரகாசமாய் என் உள்ளத்திலே சூழ்ந்த மெய்ஞான சுடரேன்னு பேராசிரியர் பாலசுப்ரமணியன் சொல்கிறார். நம்ம ஐயா சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. அவர் என்ன சொல்கிறார்? எல்லாமே இறைவன் தாங்க, ஏக இறைவன் தான். அந்த ஏக இறைவன் தான் எல்லாவுமே இருந்து பிரிந்து 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 கடைசியிலே மனிதனாக வந்து
உயர் நிலையிலே ஆத்மாவை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை, இந்த ஈர்ப்பு சக்தியை, இறை உணர்வை உணரக்கூடிய ஒரே ஜீவன் மனிதன். அதனால தான் மூச்சை கவனி பேச்சை குறை. அப்போ நம்ம மூச்சை கவனித்து நமக்குள்ளா இருக்கக்கூடிய அது எப்போ கவனிக்க முடியும், எந்த வயதில் நமக்கு கிட்டும் என்றால், சில கருவிலே திருவிடையான் என்று சொல்லக்கூடிய குழந்தையாக பிறந்தவர்களுக்கு ஏக இறைவன் ஒரு 6-7 வயது வரும்போதே இறைவனுடைய தன்மை அவர்களுக்குள்ளே வந்துடும். ஆனால் பருவம் அடைந்த ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த 18 வயது பூர்த்தியாகிற போது அந்த கடவுளுடைய இறை சக்தியை உணரக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாம் என்ன பழக்க பதிவினால புலனின்ப தொடர்பு கொண்டு, இந்த வெளி உலக தொடர்பு கொண்டு ஏற்பட்ட போது அதன் மீது நாட்டம் கொண்டு, அதன் மீது இச்சை கொண்டு, அதன் மீது கடும் பற்று கொண்டு அதுவாகவே மாறி ஏக இறைவனை மறந்து விடுகிறோம். அப்போ இந்த ஏக இறைவனை மறந்து விடுவது மனிதனுடைய விளைவு என்ன ஆகுது? இந்த ஆதியும் நடுவும் அந்தமும் எதுவுமே தெரியாமல் இந்த குறுகிய எல்லையில் தான் தனது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் உருவாகி அதன் மூலமாக அருகுண வயப்பட்டு அதுவாக மாறக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருப்பவர்கள் என்ன ஆகுது? நம்மளுடைய கடிவழி சித்தர் சொல்வதா மாதிரி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாடி கோட்டாடி போட்டுடைத்தாண்டி. இதுதான் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதற்கு நம்ம வாழலை. இந்த அரும்பிறவியான மனித பிறவியிலே மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கண்டு அந்த அருட்பேர் ஆற்றல் நமக்கு என்ன சொல்லுது? பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் கடந்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்று ஒளி தேகமாக, நித்திய தேகமாக, பிரகாச தேகமாக மாறக்கூடிய அற்புதமான நிலை நமக்கு ஏக இறைவன் கொடுத்திருப்பதாக இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவிடையை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று எல்லாம் அல்ல ஏக இறைவனை வணங்கி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.